வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்கு, கார்த்தி சாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கும் ஆசை இருக்குன்னு தெரியும் சார். அடுத்து நீங்க இப்போ பண்ணுவீங்க நீங்க. அண்ட் அடுத்த ஜெனரேஷன்ல செட்ல நான் டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கு பாக்குறது நான் மணிகண்டன் பாக்குறேன். நான் அவர் சீக்கிரம் டைரக்டர் ஆயிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஆகணும்ன்ற ஆசையும் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹீரோஸும் சேர்ந்து ஒரு 10-15 ஸ்டுடியோ ஆரம்பிச்சுட்டா இது பிரசன்ட் மட்டுமே பண்ணா நிறைய நல்ல கண்டென்ட்டுக்கு எங்க மேல படுற வெளிச்சம் அதன் மேல பட்டா நாங்க இவ்வளவு நாள் மக்கள் எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்தை சரியா பயன்படுத்திக்கிறோம்ன்ற அந்த ஃபீல் இருக்கும். பராசக்தி செட்டில் இந்த ப்ரோ கோட் எப்படி இருந்துச்சு? பராசக்தி செட்ல நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம். அது எப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க? ஹீரோ ஆன்டி ஹீரோ வில்லத்தனமான ஒரு ரோல் வேற எழுதி இருக்காங்க. அது ஆக்ஷன் சொன்ன அப்புறம் தானே அதுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியும். நீ லஞ்சுக்கு போறியா, நானும் லஞ்சுக்கு போவேன், நீ பிரியாணி சாப்பிடுறியா, நான் பரோட்டா சாப்பிடுறேன், அப்படி பண்ண முடியாது இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது வந்து ஒரு படம் பண்றது அப்படின்றத தாண்டி பல கனவுகளை ஸ்கிரீன்ல கொண்டு வரதுன்றது அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளோ ப்ரெஷரோட செய்யற வேலை. ரவிமோகன் சார் அவர் எனக்கு என்ன சொல்ற மாதிரி தான், நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் சார்ன்னு தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப சீனியர் அவர் எனக்கு. ஆள் பார்க்க அப்படி நம்ம செட்டு மாதிரி தான் இருக்காரு எப்பவும், பட் இண்டஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப சீனியர். அவர் வந்து நான் பராசக்தி பண்ணும்பொழுது தான் அவரோட அதிகமா நாங்க ரெண்டு பேரும் பழகிறதுக்கான வாய்ப்பு. வெரி ஸ்வீட். எப்படி நான் இதுக்கு முன்னாடி அவர் நினைச்சிருந்தேனோ, ஒரு படங்கள் பார்த்து நம்ம என்ன நினைச்சிருந்தோமோ அப்படிதான் இருக்காரு அவரு. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணது, இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாம அதை ரிமைண்ட் பண்ணாரு நேத்து கூப்பிட்டு, கண்டிப்பா வந்துடணும் ப்ரோ நீங்க அப்படின்னு சொன்னாரு. நான் கண்டிப்பா வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அண்ட் நீங்க வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு உள்ள இருக்கிற அவ்வளோ கனவு, பேஷன் அத்தனைக்கும் வடிவம் கொடுக்கிற எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு நடிகரா, ஒரு தயாரிப்பு நிறுவனத்துல ஒரு நடிகரா பண்ற ப்ரோ கோட் அது வந்து அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸ்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் அவர் வந்து ரொம்ப வேர்சடைலா இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்க போகுது. ப்ரோ கோட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு அந்த ப்ரோமோ. நான் ஒரு 10 நாள் முன்னாடியே பார்த்துட்டேன், அது திருட்டுத்தனமா பார்த்துட்டேன் நான். கார்த்திக் யோகி காம்ஷாப்ல. கார்த்திக் யோகி ப்ரோ உங்களுக்கு வாழ்த்துக்கள், படத்துல நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜானர் அது. கார்த்திக் யோகிட்ட பார்த்தோன்னு கேட்டேன், ப்ரோமோ சூப்பரா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்வேன் எதிர்பார்த்தாரு. ப்ரோமோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிச்சிட்டீங்க, செகண்ட் ஹாஃப் எப்ப காட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் நான். அவ்வளோ ஃபன் இதுலயே இருந்துச்சு. அண்ட் அந்த பிலிம் டெஃபினட்டா ஒரு என்டர்டெய்னிங் பிலிமா இருக்கும், ஷுவர் சக்சஸா இருக்கும். டைட்டிலே சூப்பர், ப்ரோ கோட்னும் போதே அதுக்கு தேவையான அனைத்தும் வந்துருச்சு. ஸோ ரவிமோகன் ஸ்டுடியோஸ்ல நீங்க ஆக்டரா பண்ற அந்த பிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார். அடுத்து யோகி பாபு, அவர் பத்தி சொல்லவே வேணாம் நமக்கு. அவர் வந்து தன்னை ஒரு காமெடியனா அவர் லிமிட் பண்ணிட்டதே கிடையாது, ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர். அவரை பார்க்குற எல்லாருக்குமே அது பிடிக்கும். அவருக்கு ஏத்த டைட்டில் ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி தான் இந்த படமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியுது. அதை பார்க்கும்போது அதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஹீரோ. அவர் வந்து கேட்டா குரு, நம்ம காமெடி குரு, ஆல்வேஸ் காமெடி குருன்னு. பட் அவருக்குள்ள அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்க. அண்ட் டிரெக்டரா நீங்க எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்புக்கு, ஏன்னா ஒரு ஹீரோ டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாய்ஸ், அது பெரிய டெசிஷன். அது அவர் சின்ன வயசுல இருந்து சினிமாவை பாக்குறதுனால இந்த முடிவை அவரால் கான்பிடென்டா எடுக்க முடியுது. எல்லாருக்கும் ஆசை வரும் நம்மளும் டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னா, ஆனா சாதாரண வேலை இல்லை. எல்லா கிராஃப்டையும் தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா ஒரு கதை எழுதிட்டா மட்டும் டைரக்டர் ஆயிட முடியாது, அந்த பிலிம் மேக்கிங் அப்படின்றது மொத்தமா தெரியணும். அது இந்த டைட்டில்ல ப்ரோமோல அவரோட டேஸ்ட்ல தெரியுது. அந்த பிலிம் ஸ்பெஷலா இருக்கும் ஒரு டைரக்டரா. அண்ட் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்கு, கார்த்தி சாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கும் ஆசை இருக்குன்னு தெரியும் சார். அடுத்து நீங்க இப்போ பண்ணுவீங்க நீங்க. அண்ட் அடுத்த ஜெனரேஷன்ல செட்ல நான் டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கு பாக்குறது நான் மணிகண்டன் பாக்குறேன். நான் அவர் சீக்கிரம் டைரக்டர் ஆயிடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, ஆகணும்ன்ற ஆசையும் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் டைரக்டர் ஆகும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல், இது நம்மளால முடியாது நம்ம ஆட்கள் பண்றாங்க அப்படின்றது. அண்ட் அடுத்து இந்த பிலிம் காக்கி ஸ்குவாட், நல்ல டீசர், ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டீசர். அண்ட் கண்ணா ரவி அவரோட மண்டேலா, குருதி ஆட்டம் அண்ட் இப்போ கூலி வரைக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து ரசிச்சிட்டே இருக்கேன். அதுல ஒரு என்னமோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. மண்டேலால் நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். இந்த படத்துலயும் அந்த இன்டென்சிட்டி இருக்கு. அண்ட் படத்தோட டைரக்டர் சக்தி, அவரும் எனக்கு தெரியும், ஏற்கனவே 3 படம் எடுத்திருக்காரு. அவர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா ஒர்க் பண்றாரு, படமும் டைரக்ட் பண்றாரு. எந்த டைம்ல இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்றாருன்னு தெரியல. அண்ட் இந்த என்டையர் காக்கி ஸ்குவாட் டீமுக்கும் என்னோட விஷஸ். இதை பிரசன்ட் பண்றது இன்னும் ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். இப்ப இன்னொரு ஸ்டுடியோ பேக் பண்றதுக்கு வந்துருச்சு. ஸோ எங்க வேணாலும் வைல்டா ஒரு கண்டென்ட் திங்க் பண்ணலாம்.
நான் அப்படி சில படங்களை நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹீரோஸும் சேர்ந்து ஒரு 10-15 ஸ்டுடியோ ஆரம்பிச்சுட்டா இதை ப்ரெசென்ட் மட்டுமே பண்ணா நிறைய நல்ல கண்டென்ட்டுக்கு எங்க மேல படுற வெளிச்சம் அதன் மேல பட்டா நாங்க இவ்வளவு நாள் மக்கள் எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்த சரியா பயன்படுத்திக்கிறோன்ற அந்த ஃபீல் இருக்கும். அதை ரவி சார் இந்த படத்துல பண்றாரு. ஸோ இந்த 3 படங்களும் சிறப்பா பெரிய சக்சஸ் ஆகட்டும். அதனுடைய சக்சஸ் மீட்டையும் இங்க வைங்க, வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போறோம். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். அது நடந்தா தான் இது கம்ப்ளீட் ஆகும்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ என்னை இங்க இன்வைட் பண்ணதுக்கு சார், வெரி ஸ்பெஷல். அண்ட் இன்னும் ரொம்ப சந்தோஷம் உங்களையும் ஜெனீலியா மேமையும் அந்த இதுல பார்த்தது. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனீலியா மேம். சார் பிடிக்கும் சார். ரிதேஷ் சார், ஐ லைக் சார், டோன்ட் மிஸ்டேக் சார். சார் யூ ஹாவ் டு லைக் சார். அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். நான் காலேஜ் படிக்கும்போது 2-3 தடவை அந்த படத்தை பார்த்திருக்கேன் நான். ஸோ அதை இந்த ஸ்டேஜ்ல பார்த்ததும் ஒரு நல்லா இருந்துச்சு. அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலா இருந்தது. அண்ட் நீங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரவி சார், சீக்கிரம். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த டீம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்கும், ஐ திங்க் ஷாம் இங்க இருக்கான்னு நினைக்கிறேன். ஷாம்க்கு எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஷாம் வந்து என் கூட அதீத் இதுல ஒர்க் பண்ணவன். சாரி அவன் சொல்றேன், அவர் வந்து சிஓஓவா இருக்கார்ல சார். சார் சிஓஓ ஷாம் சார், உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார். எஸ் சார், எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். இது சூப்பரா வரும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லா டைட்டில்லையும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு, ஒரு கமர்ஷியல் வேல்யூவும் இருக்கு அதுல. அண்ட் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசருக்கு, அது நிறையவே கிடைக்கணும், அதான் என்னுடைய ஆசை. அந்த கடைசி விஷயம் சொல்லும் போது மட்டும் எப்படி சொல்றீங்க பாத்தீங்களா, எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு சொல்றீங்க. ஒரு அனுபவம் வலி வேதனை நிறைய இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் தர்ற சந்தோஷம் எனக்கு நான் நடிக்கிற படம் எதுவுமே எனக்கு தர்றதில்லை. ஏன்னா ப்ரொடக்ஷன்ல கிடைக்கிற லிபர்ட்டியும் அதுல நம்ம கத்துக்கிறதும் 100% நான் நடிக்கிற படத்துல எனக்கு கிடைக்கிறதே இல்லை. நான் இப்ப கூட நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை எடிட் பண்ணி அவுட் பார்க்கும்போது அன்னைக்கு நைட்ல எனக்கு தூக்கமே வரல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாக்கு இருக்கிற ஃபீல் வந்து கிட்டத்தட்ட அது ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நல்ல ப்ராடக்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் அது டெஃபினட்டா இருக்கு. அது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அதை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். ப்ரொடக்ஷன் சூப்பர், அதை இன்னும் நிறைய பண்ணணும். இங்க எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ரவி சார் உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுனால அதுல மட்டும் நான் கொஞ்சம் சீனியர். நீங்க எனிதிங் என்ன நீங்க கேட்கலாம், என்னுடைய அனுபவங்களே நீங்க பகிர்ந்துக்கலாம். உங்கள்ட்ட இருக்க மத்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சார். ப்ரோ கோட், இந்த ப்ரோ கோட் ஓகே. பராசக்தி செட்டில் இந்த ப்ரோ கோட் எப்படி இருந்துச்சு? பராசக்தி செட்ல நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம். அது எப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க? ஹீரோ ஆன்டி ஹீரோ வில்லத்தனமான ஒரு ரோல் வேற எழுதி இருக்காங்க சுதா மேம் அப்படி. அது ஆக்ஷன் சொன்ன அப்புறம் தானே, அதுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியும். நீ லஞ்சுக்கு போறியா, நானும் லஞ்சுக்கு போவேன், நீ பிரியாணி சாப்பிடுறியா, நான் பரோட்டா சாப்பிடுறேன், அப்படி பண்ண முடியாது இல்ல. சோ அதனால அது அந்த டேக் வரும்போது 2 பேரும் முறைச்சிக்கணும். பட் ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் சிவா இவரோட நடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டே மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா, அவருடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தது. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டா நம்ம நடிக்கிறோம் போது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் அது. பட் போக போக செட் ஆயிட்டோம். எங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப ஜாலியாலாம் இருக்க முடியாதுங்க. ஏன்னா சுதா மேம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். அது நான் பராசக்தி வரும்போது சொல்றதுக்கு நிறைய இருக்குது, அப்ப சொல்றேன். Thank you சிவா, இங்க வந்ததுக்கு உங்களுடைய விஷயத்தை தெரிவிச்சதுக்கு. And more importantly நீங்க ஃபியூச்சர் பத்தி பேசினதுக்கு, as to how all the heroes have to come together to float such production houses for the benefit of the cinema சொன்னதுக்கு fabulous. Thank you எல்லாருக்கும் வணக்கம். And சிவானா அவங்கள சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்போ பார்த்தாலும் அவங்களோட பிளெஸிங்கும் பாசிட்டிவிட்டியும் கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் அவங்க இப்ப சொன்னாங்க 45 இயர்ஸா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்களும் சினிமால இருக்காங்களா? அதனால தான் சார் 45 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. கிரேட் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இங்க சந்திச்சதும். தேங்க்யூ பாவனா ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். தேங்க்யூ. கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய கோஹோஸ்ட் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாரு. மிஸ்டர் ஜி. சிவா சார், நீங்க நிறைய ப்ரூ கோட் பண்ணிருக்கீங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. அதே நேரத்தில் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சதுக்கு உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். உங்களோட ப்ரொடக்ஷன்ல நீங்க கொடுத்த நிறைய நல்ல படைப்புகள் இன்னும் நிறைய அதிர்வுகளை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரவி மோகன் சாரோட ஸ்டுடியோஸும் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும்னு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூங்க, தேங்க்யூ சோ மச். நான் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இல்ல சார், இப்பதான் கேட்கலான்னு வராது. இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே. உண்மையாவே அந்த படம் வரும்போது நீங்க காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அதாவது நான் எப்படி ஆரம்பிச்சேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன் நான் தனியா சொல்ல தேவையில்லை. மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் நான் எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆதார் கார்டு எல்லாம் கேட்பீங்களா? நான் சொல்லவே இல்லையே ஃபங்க்ஷன் வரும்போது ஆதார் கார்டு எடுத்து, பட் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். செக் பண்ணிக்கலாம். ரவி மோகன் ஸ்டுடியோஸ்க்கு எப்ப சார் டேட் தர போறீங்க? நான் ரெடின்னு சொல்லிட்டேன். நான் அவர் தான் சொல்லணும். இப்ப அட்வான்ஸ்
வாங்க மாட்டேன் நான் சொல்றேன். நல்ல நாளா தான் இருக்கு. ஸ்டேஜ் இருக்கு, என்கிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, செக் கொடுக்கலாம், இங்கேயே சைன் பண்ணலாம், கொடுக்கலாம். நான் ஏதோ வேணான்னு சொன்ன மாதிரி நானும் யோசிச்சேன் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் போல. ரவி சார், தேங்க்யூ. உங்களுக்கு ஓகேவா? அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நானே வரேன் பிரதர். டைரக்டரா ப்ரொடியூசரா சார்? ஓ, அது அவர் சாய்ஸ். ப்ரொடியூசர் கன்ஃபார்ம், டைரக்ஷன் வேணுமா இல்லையான்றது அவருக்கு அப்புறமா முடிவு பண்ண. டைரக்டர் அவரே இருந்துட்டா பட்ஜெட் ஈஸியா இருக்கும் இல்லையா? அந்த பட்ஜெட்டை நான் எடுத்துக்கலாம். யா, உங்களை மாதிரி ஹீரோஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவைன்னு. சோ அவர் என்ன சொல்றாரோ அதான், அவர் என்ன ரெடின்னு சொல்றாரோ ஓகே தான். நம்ம ஷூட்டிங்ல இதை பத்தி பேசணும், அவர்கிட்ட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து கேட்கணும் நாங்க. ப்ரொடக்ஷன் நம்பர் 3, ப்ரொடக்ஷன் நம்பர் 4 எல்லாமே ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு இருக்கு போல் இருக்கே உங்களுடைய லிஸ்டிங்க. ஃபேண்டாஸ்டிக். கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா. Thank you Shiva. Thank you once again. Thank you so much. Thank you and love you all.